ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஊரில் இல்லாத வண்டியெல்லாம் வெளிநாட்டில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஹோண்டாவோட விசில். இது ஒரு டாப் எண்ட் மாடல் ஹைப்ரிட் 1500cc இன்ஜின் பவர் கொண்டது. ப்ளஸ் இது பேட்டரியில் அதிகபட்சம் ரன் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒரு 40-60 கிலோமீட்டர் வரைக்கும் பேட்டரியில் தான் ஓடும். ஆனால் பேட்டரியில் ஓடுதா இல்லை இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்கிறது கூட தெரியாது. அவ்வளோ தூரம் ரிஃபைண்டாக இருக்கும் இன்ஜின் எல்லாமே. சவுண்டு எதுவுமே கேட்காது வெளியில். இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இன்டீரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெதர் சீட்டு, ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இதோட விசேஷமே இதோட கியர் நாபு தான். ஸோ இங்கே இருக்க கியர் நாபை இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி தள்ளிங்கன்னா ரிவர்ஸு, அதே இங்கேருந்து இப்படி தள்ளிங்கன்னா அது வந்து ட்ரைவ் மோடு. ஸோ அந்த ட்ரைவ் மோடில் இருந்து பார்க்கிங் தள்ளுறது ரொம்ப ஈஸி. நம்ம ட்ரைவ் மோடில் இருந்துட்டு அப்படியே நேராக பி அமுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது பார்க்கிங் மோடில் போயிடும். ப்ளஸ் இது ஒரு எலக்ட்ரானிக் பிரேக்கு கொண்டது. ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வந்து ஆடியோ, வால்யூம் கண்ட்ரோலு, சேனல்ஸ் மாற்றுறது, க்ரூஸ் கண்ட்ரோலு, ப்ளஸ்ஸு பெடல் ஷிஃப்ட் எல்லாமே இருக்குது. இது ஒரு 7 இன்ச்சு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஏசியோட வெண்ட் இது தான். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பேக் சீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எப்படி ஓப்பன் பண்ணுறதா, நம்ம ஷிஃப்ட் எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதேமாரி ஹேண்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு பெரிய பாக்ஸ் இது மாதிரிலாம் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா பின்னாடி வைக்கிறதோட இது மாதிரி இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறதா இருந்துச்சுன்னா இந்த சீட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். ஒரு பெரிய வண்டி எஸ்யூவியில் இந்த மாதிரி மடக்கி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது உள்ள ஒரு பெரிய பாக்ஸே வைக்கலாம். அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த சீட்டும் நீங்கள் மடக்கலாம். ஸோ 2 சீட்டையுமே மடக்கிட்டிங்கன்னா நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு திங்ஸை நம்ம வைக்கிறதுக்கு. ஓகே, இதோட புட் ஸ்பேஸ் எப்படின்னு பார்ப்போம். நமக்கு தேவையான திங்ஸ் வைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸே இருக்குது நமக்கு. அவ்வளோதான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இது வந்து வண்டி பேட்டரியில் ஓடுதா இல்லை இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஓடுதாங்கிறதே தெரியல. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. உள்ளுக்கு வந்து எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. வாங்க லைட்டாக ஒரு வண்டியை இழுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வண்டி பிக்கப் ஆகி ஓடுறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ரோடெல்லாம் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கிட்ட நம்மளால் ஸ்பீடு எடுக்க முடியாது, டாப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியோட 360 வியூவை பார்ப்போம் வாங்க.